கிளிநொச்சி பகுதி இப்போ மழை வந்துட்டு அவங்களே கோட்ஸுக்கு முன்னால் போய்ட்டு வந்துருக்கோம். மழை கார்த்திகை மாதம் வந்தாலே உங்களுக்கு தெரியும் மிகவும் மழை. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கி நிற்கிறது கிளிநொச்சியில் நிற்கிறோம். இங்கே இப்போ பருவமழை ஆரம்பிச்சிருக்குது. உங்களுக்கு தெரியும் 28ஆம் தேதியில் இந்த மழை என்று சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மழை இப்போ ஆரம்பிச்சிருக்குது. இந்த மழையால் என்ன தாக்கம் வரப்போகுது, என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுன்றதில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். மழை இந்த தாக்கத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். காணொலியை பார்ப்போம். மழை வந்துட்டு கிளிநொச்சி இன்றைக்கு மழை பாருங்கள். மழை தூர வலிக்குது. எவ்வளோ 1 லட்சத்துக்கு கிளிநொச்சி பகுதி இப்போ மழை வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் 28ஆம் தேதிக்கு பிறகு மழைன்னு சொல்லியிருந்தவங்க. ஆனால் இப்போ மழை வந்துட்டு கிளிநொச்சி பகுதிக்கு. நாங்கள் இப்போ கிளிநொச்சி நகரத்தான் உங்களுக்கு காட்டுறோம். மழை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஆனால் தூரல் மழை, பெரிய மழை என்று இல்லை, தூரல் அவங்களா தூரிட்டு வந்துருக்கு. பெருமழை வரும் போல எனக்கு அப்படி தான் சூழல் இருக்குது. எப்படி இருந்தாலும் மழை வந்துட்டேன்டா கரைச்சல் தான் எல்லாருக்குமே போக்குவரத்தில் இருந்து எல்லாமே பிரச்சனையாக இருக்கும். மழை வந்துட்டாருந்தாலே சிக்கல்தான். திடீரென்று வந்தால உங்களுக்கு ஜக்கெட் நாங்களும் தான் நினைக்கிறோம். நாங்களும் நன்றி தான் போகிறோம். இன்னொரு நாய் வந்து நகர் மலை காலையிலேருந்து அப்போ மந்தாரமாக தான் இருந்தது மலைக்கு. இப்போ அது மழையாக வந்துட்டு பாருங்க புரியுதுன்னு சொல்லி சாப்பிட்டு கடையில் சாப்பிட்டு மந்தை கனாலத்துக்கு பிறகு ஒரு படிக்கிறாங்க. பாடத்தில் பாருங்க, மழை வந்தால் இது கரைச்சல் எல்லாமே போக்குவரத்து எல்லாமே பிரச்சனை தான். நாங்கள் இப்போ கரடிப்போக்கு சந்தியில் காத்தாட சந்திக்கிட்ட வந்துட்டோம். அங்கே கிளிநொச்சி கடும் மழை பெய்து போல கிடக்கு பார்க்க. அங்கே போகணும் நல்லா கிடையாது எல்லாம் போட்டாங்க. தொடர மழை பெய்யுன்றது நாங்கள் அடங்கிட்டோம். மழை பெய்ஞ்சு ஒரு அழிவு இருக்கின்ற மாதிரி ஒரு எதிர்ப்பு எல்லாரும் பயப்பட போகிறாங்க.
அடுத்த மழை வரப்போகுது, ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்ட்டு பயப்பட போயிடும். ஆனால் பயப்பட தேவையில்லை, மழை தொடர்ந்து போய்தான் தான் பயம். 2 மணி குளம் திறப்பாங்க. இது நாங்கள் இப்போ போகிறது டவுன் ஆண்டிட்ட வேலை இன்னும் கொஞ்சம் தலைக்கு யோசிச்சு கட்டி போயிடுவோம். பீப்புள் ஸ்டடிக்கு ஒரு கேபிட்டல் காசு. இப்போ வந்து கச்சேரிக்கு முன்னால் போய்ட்டு வந்துருக்கிறோம். கச்சேரியில் கோட்ஸுக்கு முன்னால் போய்ட்டு வந்துருக்கிறோம். மலை கிளிநொச்சி நகரை ஆட்டி படைச்சு கொண்டிருக்குது என்று சொல்லலாம். அது ஊத்தல் மலை தான், பெரிய மலை என்று சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து நினச்சி வரும் ஆட்டோமேட்டிக்காக போகக்குள்ளே ஏதோ பெரிய மலையில் போகிற மாதிரி தான் இருக்குது. பார்க்க கடையிலெல்லாம் திறந்து வச்சுட்டாங்க, சில பொருட்களை மூடி வச்சிருக்கிறார்கள். பேருந்து தரிப்பு நிலையம், தரிப்பிடம் நினைஞ்சு கொண்டு வரேன். தலைவர் ரெயின்கோட்டை போட்டுக்கிறாங்க. நாங்கள் ஜக்கெட் தான் போட்டுக்கோம், ரெயின்கோட் இல்லை. பார்க்காரன் சிக்னல் போட போகிறாங்க. பார்க்காரன் சிக்னல் போடாமல் போகிறான். நம்ம பாருங்க இவ்வளோ பிரச்சனை. இந்த நேரத்தில் இந்த இடத்துல சிக்னல் போடாட்டி சிக்கல் தான். இதை என்ன விட்டுருக்குறாங்க? இல்லை பாருங்க, வீட்டில் ஒன்று விட்டுருக்குறாங்க. இல்லை வசந்தம் காட்டோட நிற்கிறோம். ரயில்வே ஸ்டேஷன் நகரில் ஒரு பெரிய டவுன் அந்த இது அனுப்பும். கடைகள் எல்லாம் மழை தூரிக்கு உடுப்பெல்லாம் வெளியில் போட்டால் சிலது மூடி இருக்கிறாங்க. கடை மேலே எவ்வளோ அழகான பூச்சி மரங்கள் போட்டுருவோம். மோட்டர் சைக்கிள் விற்பனை நிலையத்துக்கு அடுத்தது இதெல்லாம் மோட்டார் சைக்கிள் விற்பனை. சாப்பாட்டு கடை, நாங்கள் போகிற சாப்பாட்டு கடை. இப்போ நாங்கள் பரந்தனுக்கால போய்க்கொண்டிருக்கிறோம். பரந்தனை பாருங்கள் எப்படியாண்டு. இன்றைக்கு சரியான மழை, நினச்சி பார்க்கல அளவுக்கு மழை பெய்து கொண்டிருக்குது. கிளிநொச்சி, முல்லைத்தீவு,
சகல இடங்கள்லேயும் மழை. பரந்த நிலப்பாடு இப்படி தான் இன்றைக்கு இருக்குது. பார்த்து கொண்டு வாங்க. உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இருக்கிற காலம் அப்படி. இப்போ நாங்கள் கிளிநொச்சி பக்கம் திரும்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, கார்த்திகை மாதம் என்றாலே உங்களுக்கு தெரியும், மாவீரர்களை வந்து இறந்த இந்த வீரர்களை வந்து நினைவு கூறுகின்ற நாட்களாக தான் இந்த நாள் இருக்குது. இது அண்மை காலத்தில் விடுவிக்கப்பட்ட ஒரு இடம். இந்த இடம் இராணுவத்தால் விடுவிக்கப்பட்டது. இந்த கட்டிடங்களை பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி. இது வந்து இதில் எப்படி எழுந்த ஒரு முக்கியமான ஒரு கலாச்சாரம் இருந்தது. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ ஓரளவு மழை குறைஞ்சிருக்கு. ஆனால் மழை கூறிக்கொண்டு இருக்குது, குறைஞ்சிருக்குது. இந்த இடத்த பார்க்க இப்போ உங்களுக்கு ஓரளவு விளங்கும் தானே எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் இப்போ கிளிநொச்சி பகுதியை உங்களுக்கு காட்டப்படுறோம். இந்த மழையால் கிளிநொச்சி நகர் எப்படி இருக்குது, அது நிலப்பாடு என்னன்றதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நாங்கள் போகிற இடம் பிறந்தனுக்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். மழை பெய்து கொண்டிருக்குது. ஆனால் அந்த மழை வந்து 28ஆம் தேதி அல்ல 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்னு சொல்லினோம். ஆனால் எங்களுக்கு உண்மை போய் தெரியலை. அந்தளவுக்கு நாங்கள் நியூஸ்களை பார்க்கல. எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு சந்தோஷமும், இன்னொரு பக்கமும் பயமும். ஏன்னா தொடர்ந்து மழை பெய்தால் அந்த மழையால் வந்து விவசாய நிலங்கள் வந்து ஃபுல்லாக அழிவடையும். தொடர்ந்து மழை பெய்யக்கூடாது தான். ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. சரி, நாங்கள் பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குன்னு. இப்போ பரந்தனுக்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். பரந்தன் இது வந்து அஞ்சல் அலுவலகம், அஞ்சல் அலுவலகத்தினால போய் கொண்டிருக்கிறோம். சரி, எங்களோட தொடர்ந்துருங்க. எப்படி இருக்குது கிளிநொச்சின்றது. அந்த மழை வெள்ளத்தில் பாருங்கள், தண்ணிகளை எல்லா இடத்துலையுமே தண்ணி. தொடர் மழை 2 நாளாக மழை பெய்து கொண்டு இருக்குது தொடராக. அதால் வந்து எல்லா இடத்தையுமே தண்ணி தேங்கி நிற்கிது. வயல்கள் வந்து பிரச்சனை இல்லை, மற்ற இடமெல்லாம் தண்ணி தேங்கி நிற்குது. அன்பான உறவுகளே, இப்போ தான் மாரிமலை கிளிநொச்சியில் ஆரம்பமாயிருக்கு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், அங்கால அண்டாபுரம் கொழும்பெல்லாம் நல்ல மழைன்னு சொல்லி. தற்போது கிளிநொச்சி முல்லைத்தீவில் வந்து மாரிமலை இப்போ தான் ஆரம்பிச்சு இருக்குது. தொடர்ச்சியாக 2 நாள் மழை, இன்னும் மழை இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ விவசாயிகளுக்கு சந்தோஷம். நிறைய வயலுக்கு தண்ணி முட்டி இருக்குது, வாய்க்காலாம் தண்ணி ஓடுது. உறவுகள் சொல்லுங்க. இப்போ கால்நடை கொண்டு மலைகளை கட்டிக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து விவசாய திணைக்களத்துக்கு பக்கத்தில் போயிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் சிலவாக தான் உங்களுக்கு இடங்களை காட்டணுன்றதுக்காக தான் நாங்கள் போய் கொண்டிருக்கோம். சிலவா விவசாய திணைக்களமும் வந்து கூடுதலான வயல்களை வந்து விதைச்சிருக்குது. எல்லாருக்குமே வந்து இப்போ கொஞ்சம் காலமாக வந்து ஒரு பயம் இருந்தது, ஏக்கமும் பயமும். மழை இல்லை, வெயிலாக கிடக்குது, நிலமெல்லாம் காயுது. சில நேரம் இந்த முறை மழை இருக்காதோ இல்லையோட பயந்து கொண்டு வந்தவர்களுக்கு ஒரு பதிலடி நாய்க்கு இந்த மழை வந்திருக்குது. இந்த மழை வந்தது எல்லா விவசாயிகளுக்கும் சந்தோஷம். இப்போ நாங்கள் பார்க்க எல்லாரும் மண்வெட்டிகளோட பறந்து போயினோம். இப்போ கிளிநொச்சி நகருக்கு இல்லை, அங்கால பகுதிகளில் மற்ற பகுதிகளில் விவசாயம் செய்கிற பகுதிகளுக்கு நாங்கள் பார்க்கணுமே இருக்குது. இப்போ உங்களுக்கு நாங்கள் அடுத்த இதாக காட்ட போகிறோம் வேண்டாம், விவசாய திணைக்களத்தின் வயல்களை காட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், இதுதான் விவசாய திணைக்களத்தின் வயல். இந்த மாமில் வந்து பயிர் செய்யாக்கான வந்து நெல்லுகள் தான் இதை நெல்லுகளெல்லாம் கூட பயிர் செய்யலாம். அழகாக இருக்குது பார்த்து. இந்த விவசாயத்தில் வந்து இந்த பயிரில் பார்க்கக்குள்ள ஒரு அழகாக இருக்கும். இப்போ வளர்ந்த வளர அழகாக இந்த விவசாயம் விவசாய கல்வி
வந்து இருக்கிறது இலங்கை விவசாய கல்லூரி பரந்தன் விவசாய திணைக்களம் நாங்கள் இப்படியே போய்கொண்டிருக்கிறோம். எங்களோட காணொலியை தொடர்ந்து பாருங்க. இவ்வளவு சிறப்பான இது வந்து நெல்லுகள் சுத்திகரிப்பு செய்கிற இடம். இது வந்து நெல் மட்டுமே எல்லா இதுகளும் விதை நெல்லை விதைக்கூடியதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து சுத்திகரிக்கணும். அரச விதை உற்பத்தி பண்ணை என்று கொடுத்துருக்குறாங்க. அப்போ எந்த விதை என்றாலும் இந்த இடத்துல வந்து பெற்றுக்கொள்ளலாம். சுத்திகரிக்கப்பட்ட அதாவது கல்லுகள் அதுகள் எல்லாம் இல்லாமல் டஸ்ட்டுகள் இல்லாமல் செய்தறிவிடும். அடுத்ததும் வந்து தொடர்ந்து இருக்குது விவசாய திணைக்களத்துனா தொடர்ந்து இதுக்குள்ள. அடுத்தது வந்து நெல் ஆராய்ச்சி நிலையம். இதில் இருக்கிற அடுத்தது நெல் ஆராய்ச்சி நிலையம். இது வந்து உங்களோட நெல் நீங்கள் விதைக்க போகிற நெல் வந்து இந்த மண்ணுக்கு அந்த நீங்கள் விதைக்கிற மண்ணுக்கு வந்து சரியாக இருக்கா இல்லையா, அந்த விதைக்கலாமா இல்லையான்றதெல்லாம் பார்க்குற இடம் தான் அந்த இந்த இடம். நீங்கள் பார்க்கணுன்னா அதை பார்க்கலாம். இது வந்து சாரதிகளுக்கான பயிற்சி நடக்கிற இடம். இது வந்து சாரதிகளுக்கான பயிற்சி நடக்கிற இடம். இதெல்லாம் வந்து சாரதிகள் எல்லாம் பயிற்சி எடுக்கணும். இப்போ நாங்கள் கிளிநொச்சி நகரத்துக்கு வாரம் பாருங்க. இதுதான் கிளிநொச்சி போட்டுக்கு வந்துட்டோம். பரந்தனுக்கு இருந்து இப்போ கிளிநொச்சிக்கு வந்துட்டோம். இனி வாரது கரடிப்போக்கு சந்தி. கரடிப்போக்கு சந்திக்கு தான் போகிறோம். மழை வெள்ளத்தில் கரடிப்போக்கு சந்தி எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ கொஞ்சம் திடீரெண்டு ஒரு வெயில் ஒன்று அதுக்கு தானே மழை வந்து ஒன்று இருந்தது, பட்டு மழை பெய்து ஒன்று இருந்தது. இப்போ திடீரெண்டு ஒரு வெயில் வந்து இருக்குது. மக்கள் எல்லாம் வந்து எட்டி பார்க்கலாம். கடைகளுக்கு இருந்தால் இப்போ கடைகளில் இருந்த மோட்டர் பைக்கில் எல்லாம் வலிக்கிட்டு போகுது. எல்லோரும் கடைகளுக்கு நின்ற வகையில் இப்போ வலிக்கிட்டு போகிறாங்க. இப்போ நாங்கள் கரடிப்போக்கு சந்திக்கிட்ட வந்துட்டோம். கரடிப்போக்கு சந்தி எப்படின்றதை கொஞ்சம் பார்க்க போகிறீங்க. ஒரு காலத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு இடமாக இருந்த அந்த மேல் மாடி கட்டிடம். இப்போ வந்து அதெல்லாம் வந்து வேறு வேறு அமைப்புகளுக்குள்ளால போய் இப்போ அது வந்து ஒரு ஹோட்டலாக மாறிட்டு இப்போ நாங்கள் கரடிப்போக்கு சந்திக்கலாம். இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், கரடிப்போக்கு சந்தி தெரியுமா தெரியாதா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இதால் போனால் உருத்திரபுரம் போகலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. 10 கிலோமீட்டர் உருத்திரபுரம் இதுலேருந்து. கிளிநொச்சி நகருக்கால இப்போ நாங்கள் போய்ட்டு வந்துருக்கிறோம். இது வந்து புது ஹார்ட்வேர் அஞ்சால பக்கம் இருக்குது, இடப்பக்கம். இந்தியாவில் வந்து டயலாக் கம்பெனி இருக்குது, ஆர்டிபி இருக்குது பக்கத்தில். இதெல்லாம் வந்து டயலாக் ஆர்டிபி இது சௌரிபி. இந்தியாவில் பக்கத்தில் எல்லாம் வங்கிகள் இருக்குது. இதில் தேசிய சேமிப்பு வங்கி இருக்குது. அடுத்தது வந்து ஹெச்எம்பி இருக்குது. அதுக்கங்கால ஹெச்எம்பி கம்பெனி இருக்குது. இந்தியாவில் புட்சிட்டி, இந்தியாவில் பக்கம் புட்சிட்டி. கிளிநொச்சி நகர் இப்போ சரியான ஒரு க்ரௌட் குறைஞ்சிருக்கு. இந்த மழையால் மழையாண்டான்னு கொஞ்சம் கூடி இருக்கும். கட் பண்ணுவோக்கா, கட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் வந்து கந்தசாமி கோயில் அடிக்கு வந்துட்டோம். கந்தசாமி கோயில் வந்து தெரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. எங்களுக்கு இடப்பக்கமாக இருக்குது. அடுத்தது தமிழர் புனர்வாழ்வு கழகம். தமிழர் புனர்வாழ்வு கழகமும் எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேர் அந்த இடத்துல இருந்தீங்க அல்லது எத்தனை பேர் வந்தீங்கன்றதையும் சொல்லுங்கள். டிஆர்ஓன்னு நாங்கள் சொல்லுவோம். அது வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ இராணுவம் வந்து அந்த இடத்துல இருக்குது. 55வது பிரிகேட் அவங்க தான் இப்போ இந்த இடத்துல இருக்கிறாங்க. இதுதான் கந்தசாமி கோயில். அதை கடந்து நாங்கள் போயிட்டு வந்துருக்கிறோம். கிளிநொச்சி நகருக்கு வந்துட்டோம்.
கிளிநொச்சி நகர் வந்து இப்போ தான் வெளியில் வருது. மக்கள் இருந்தால் மழை இவ்வளோ சித்தியான மழை பெய்து கொண்டே இருந்தது. இப்போ தான் வெளியில் வந்திருக்கணும். நாங்கள் இது சம்மந்தமாக யாரோடையும் கதைக்கல. நாங்கள் நேரே இந்த இடத்தை மட்டும்தான் காட்டி கொண்டு போகிறோம். உங்களுக்கு எந்த இதையும் நாங்கள் யாரோடையும் கதைச்சி அவங்கள்ட்ட அந்த நிலப்பாட்டை அறிஞ்சு அப்படி எதுவுமே இல்லாமல் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு தேவாலயம் இருக்குது. நாங்கள் இந்த சிங்கருக்கு தான் பெறணும். இப்போ இதில் ஒரு தேவாலயம் இருக்குது பாருங்க. நான் கட்டணு இப்போ விவசாயிகள் வந்து மழை பெய்து விட்ட கையோட இப்போ மருந்து அடிக்க வழிகிட்டினோம். இப்போ நாங்கள் அந்த மருந்து அடிக்கிற காட்சியை தான் பார்க்குறோம். பாருங்கள், மருந்து அடிக்கிற ஒரு அழகான முறையில் மருந்து அடிக்கணும்னு சொல்லி உண்மையில் இதெல்லாம் ஒரு ஆசையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அழகான முறையில் மருந்து அடிக்கிற இதெல்லாம் பாருங்கள், ஒரு அழகாக வந்து மருந்து அடித்து கொண்டு போயினோம். விவசாயம் எத்தனை பேருக்கு பிடிக்குமன்றது எனக்கு தெரியலை. ஆனால் அப்படி பிடிச்சிருக்கிறார்கள். உங்களோட அபிப்பிராயங்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. பாருங்கள், இன்றைக்கு எல்லாமே பச்சை பசுலன்ட்டு இருக்குது. ரெண்டாவது நல்ல மழை பெய்யுது. 2 நாளாக தொடர்ந்து மழை. அழகான முறையில் விவசாயங்கள் எல்லாம் அழகாக இருக்குது. அந்த முறையில் தான் நாங்கள் இந்த மருந்தடிக்கிற காட்சியை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும். அப்படி நிறைய பேருக்கு இதில் ஒரு ஆசை இருக்கும். நானும் மருந்து அடிக்கணும், வயலுக்கு இறங்கணும், விதைக்கணும் என்று சொல்லி ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை இருந்தால் நீங்கள் எங்களுக்கு இதில் சொல்லுங்கள். மிகவும் அழகான முறையில் அந்த இடைவெளிகளை பார்த்து எந்தெந்த இடைவெளியில் வந்து அந்த மருந்து பிடிக்கணுமோ அந்தந்த இடைவெளிக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துக்கு திரும்பி அடித்து கொண்டு வர. இந்த விவசாயியை பிடிச்சவங்க யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எப்படி இருக்குது இந்த மருந்து அவரை அடிக்கிற சரியா பிள்ளையாடுறதையும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். சரி, இன்னொரு அண்ணையும் இங்கே அடிக்கிறார். அவரையும் இருக்கா பார்ப்போம் அப்படி அடிக்கிறார் என்று. ஒன்று அடித்து கொண்டிருக்கிறார் வந்து அவரையும் நாங்கள் பார்க்குறோம். வேறு அடிக்கிறதும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை வேறு எந்த இடம் தெரிஞ்ச நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அடுத்து நாங்கள் எந்த இடத்துல நிற்கிறோம்ன்றதையும் வேணுமெல்லாம் உங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அந்த இடத்த பார்க்க அழகான முறையில் பதிச்சு, அதாவது சிலர் வந்து உயர்த்தி அடிப்பாங்க மருந்து, சிலர் பதிச்சு அடிப்பாங்க. அதுக்கு சில காரணங்கள் இருக்கும். ஏன் உயர்த்தி ஏன் பதிச்சு அடிக்கிறீங்கன்னு சொல்லி முடிஞ்சால் அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். மருந்து அடிக்கிற சிஸ்டம் பதிச்சு அடிக்கிற சரியா, உயர்த்தி அடிக்கிற சரியாக. சரி பாருங்கள், இது ஃபுல்லாகவே வயல் நிலங்கள் தான். இந்த வயல் நிலங்களுக்கு ஃபுல்லாக இப்போ மருந்து பசலை சகலதும் இப்போ போட வலிக்கிட்டாங்க. தண்ணி அளவான பயிர். என்னன்னா புல்லு கிடாக்கு. இப்போ அதாவது டப்பு புல்லுன்றது நெச்சோக்கு. இப்போ அது சாதனால திருப்பி அடிக்கணும். புல்லுக்கு தான் அடிக்கும். புல்லுக்கு தான் அடிக்கிறீங்க. இது எத்தனை எவ்வளோ காலத்துக்குள்ள அடிக்கணும்? இது இப்போ 50 நாள் ஆயிடுச்சு பயிர். 50 நாள் பயிருக்குள்ளே இந்த மருந்து அடிக்கலாம். ஏண்டா புல்லு கூடனால இப்போ அடுத்த பசங்க போட்டதாக போட்டு அடித்து போடுவோம். சரி, இப்போ காற்று நேரம் சிலர் உயர்த்தி அடிப்பாங்க, சிலர் பதிச்சு அடிப்பாங்க. பதிச்சு அடிக்கிறதுனால புல்லுக்கு போட்டு உயர்த்தி அடிச்சா காற்றுல போக மாட்டேன். காற்றுல போயிடும். அப்போ இது வந்து 50 நாளையில் அடிக்க வேண்டிய மருந்து. இல்லை, இது முன்னுக்கு அடிக்க வேண்டியது. இப்போ நாங்கள் அடித்த மருந்து வேலை செய்யலை. நெச்சபிக்காக இல்லை. நெச்சபிக்காக இப்போ இந்த மருந்து அடிச்சு அடிக்கணும். இது ஒரு ஏக்கருக்கு எத்தனை டேங்க் அடிக்கணும்? ஒரே ஏக்கருக்கு இப்போ 5 டேங்க் 6 டேங்க் அடிப்பாங்க. நாங்கள் 4 டேங்கு தான் அடிக்கிறோம். ஏட்டா இப்போ புல்லு பெரிய அளவில் இல்லை தானே. இப்போ புல்லு வந்து மேலே வந்துருச்சு. சரி சரி, அது வரைக்கும் குடிக்கும். எப்படியும் இல்லாட்டி பிடுங்க வேண்டி வருமே. நம்ம பிடுங்கணும்னா கட்டாது. கட்டாது. வெட்டு முடிஞ்சிடும். புல்க கழிக்கிட்டா வெட்டு முடிஞ்சிடும்.
தான் இப்போ அடிக்கிறோம். சரி, ஓகே ஓகே. ஓகே. நாங்கள் போகிறோம். அவர் சொன்ன கருத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒன்று வந்து இது வந்து 50 நாள் பயிராயிட்டு 50 நாளைக்குள்ளே வந்து இந்த பயிர் வந்து இந்த அளவு நிற்குதுண்டா புல் சப்பிகளை வந்து இல்லாமல் ஆக்கணும். அதுக்கு ஏற்கனவே ஒரு மருந்து அடிச்சிருக்கணும். அந்த மருந்துக்கு வந்து அந்த புல் வந்து சாகலை. இப்போ திருப்பி அடிக்கிறாங்களே இந்த மருந்து. பாருங்கள், இந்த புல் வழி வந்து சாகாததால் இந்த பயிர்கள் வந்து எப்படி இருக்குன்றது ஒரு அளவு உங்களுக்கு தெரியும். நானும் பார்த்தேன் புல் சப்பி இருக்குதா புல் சப்பி கிடக்குதான்னு பார்த்து கொண்டு வாரேன். அப்படி புல் சப்பி இருக்குதா இல்லையான்றதை பார்த்து நீங்களும் சொல்லுங்க. இதுக்குள்ளே நிறைய தண்ணி, இது ஒரு தண்ணி கிடக்குற இடம். நாங்கள் இப்போ அந்த பாதைக்கெல்லாம் போய்ட்டு வந்துருக்குறோம்.